ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் ஆரி டிசைனிங். இன்றைக்கி ஆரி ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்கலாம். துணியை டபுள் சைடாக மடிச்சிருக்கேன். ஃபோல்டட் எட்ஜ் ஜெயின் சைடில் இருக்குது. திரும்பவும் அதையும் டபுளாக மடிக்கும். ஸோ உங்களுக்கு 4 துணி இருக்குது. ஃபோல்டட் எட்ஜ் உங்கள் சைடில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா அயன் பண்ணிக்கோங்க கிளாத்தை. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதோடைய ஸ்லீவை ஃபோல்டட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதையும் உங்களுடைய இந்த துணியில் இருக்க ஃபோல்டட் எட்ஜையும் ஒன்றா வைங்க. கீழே வந்துட்டு தைச்சி மடித்து தைக்கிறதுக்காக நீங்கள் 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த லைனில் கரெக்டாக வச்சு அந்த ஸ்லீவ் முடியக்கூடிய இடத்துலையும், ஆம் ஹோல் முடியக்கூடிய இடத்துலையும், அதே மாதிரி ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் இந்த 3 இடத்துலையும் நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவோட கர்வ் லைன் வரக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஃபிங்கரால் நீங்கள் அழுத்தி வச்சுட்டு அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்க. இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ஒன் சைட் ப்ளவுஸோட ஒன் சைட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆம் ஹோல் இருக்கக்கூடிய இடத்தையும் ஸ்லீவ் முடியக்கூடிய இடத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது வந்துட்டு நான் பென்சில் கிளாஸ் மார்க்கிங் பென்சிலால் நான் பண்ணியிருக்கேன். இதை திரும்ப சாக் பீஸ் இல்லைன்னா மார்க்கர் வச்சு நீங்கள் ரொம்ப டார்க்காக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டதுக்கப்புறமா இப்போ துணியை நான் மடக்கியிருக்கேன் இல்லைங்களா, 4 துணி இருக்கு இல்லைங்களா, அதை திரும்ப விரிக்கிறேன். 2 துணியாக வர மாதிரி பாருங்கள். நான் காட்டி இருக்க மாதிரி 2ஆக விரிச்சுங்க. விரிச்சிட்டு ஸோ அதை திரும்ப உள்ளே மடக்குங்க. மார்க்கிங் உள்ளே போதுற மாதிரி மடிக்கணுங்க. மடிச்சுட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த சாக் பீஸ் மார்க்கரோட அந்த அச்சு வந்துட்டு இன்னொரு பிளேஸில் விடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவுமே ஒரு கை மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அந்த சைடும் நீங்கள் மார்க்கிங் சாக் வச்சு ஃபுல்லாக டார்க்கன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லீவோடைய டிசைன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதில் என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணும் பொழுது பேக் நெக்கை விட கொஞ்சம் ஃப்ரண்ட்டு உள்ளே தள்ளி குழைவாக வெட்டணுங்க. அதுக்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு ஒரு சைட் தான் நீங்கள் பண்ணணும். சென்டர் பாயிண்டில் இருந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச் தள்ளி அதிலேருந்து கர்வாக அப்படி கர்வ் லைன் போட்டுருங்க. ஆம் ஹோல் முடிகிற இடம் வரைக்கும் மார்க்கிங் சாக்கால் நீங்கள் நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக விரிச்சிருங்க. இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே விரிச்சிட்டிங்க. 2ஆக நீங்கள் மடக்குறீங்க. திரும்பவும் மார்க்கிங் உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுல் ஸ்லீவோடைய மார்க்கிங் அச்சுமே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல படும். இன்னொரு ப்ளவுஸ் ஸ்லீவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதையுமே நீங்கள் அந்த ப்ளவுஸ் பண்ண மாதிரியே மார்க்கிங் சாக் வச்சு நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ஸ்லீவுமே இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நான் சொல்லிக் கொடுத்துருக்க இந்த மெத்தட் படி நீங்கள் பண்ணும் பொழுது எந்த ஒரு தப்புமே உங்களுக்கு வராது. ஃப்ரண்ட் நெக் மட்டும் பார்த்துக்கோங்க. 2மே ஆப்போசிட் சைடில் தான் இருக்கணுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இனிமேல் ஆரி போடுறதுக்காக மார்க்கிங்காக டெய்லராக தேடி அலைய வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.